ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் கொழுக்கட்டை அரிசி மாவில் தான் செய்வாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமாக மைதா மாவில் செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு முடி தேங்காய் எடுத்துருக்கிறேன், அதை உடச்சி வச்சுருக்கிறேன். இப்படி முத்தந்தாக இருக்கட்டும் தேங்காய், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் 300 கிராம் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம், வாசனையாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பிழிஞ்சிக்கலாம். தேங்காயெல்லாம் துருவி போடுறதுனால நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொழுக்கட்டை. இப்போ இது மாவு பதத்துக்கு நம்ம பிழிஞ்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு இப்போ நம்ம திரட்டிக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் மாவு. இது நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப், ரவுண்ட் ஷேப், இல்லை நம்ம கலகல உருட்டுற மாதிரி கூட உருட்டிக்கலாம். இதை நம்ம நல்லா மெலிசாக திரட்டிட்டு இப்படி கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு பிளேட் எடுத்து இதை ஒன்றா எடுத்து இப்படி சேர்த்து நம்ம ஆற வச்சுக்கலாம். சும்மா கொஞ்சம் காத்தாறுனா போதும். பாருங்கள், இப்படி கட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி நான் தேங்காய் பால் 1 கிளாஸ், நார்மல் பால் ஒரு கிளாஸ் வச்சுருக்குறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிக்கலாம். இப்போ பால் நல்லா சூடான உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாவு நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ சூடாயிடுச்சு பால். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டை மாவை ஒன்றா எடுத்து சேர்த்துக்கலாம். இதை நம்ம எல்லாம் ஒரே டைம் சேர்த்துட்டோம்னா ஒன்றுக்கு ஒன்று மாவு ஒட்டிக்கும். அப்போ நம்மளுக்கு கலரும் போது நல்லா இருக்காது. அதனால நம்ம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒன்றா கட் பண்ணி இப்படி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா மாவு சேர்த்தாச்சு. சேர்த்த உடனே இப்படி ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நான் சர்க்கரை 1 கப்பு சேர்க்குறேன். நான் சர்க்கரை கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மைதா மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இது எதுக்கு சேர்க்குறேன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதனால தான். இப்போ நம்மளுக்கு பால் ஃபுல் நல்லா வத்திடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. மைதா மாவு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு என்ன நல்லா பார்க்கவே என்ன நல்லா தெரியுது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்மளுக்கு அதிகமாக செலவாகாது. வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். நம்மளுக்கு பசங்க ஸ்கூல் லீவ் டைமில் இது செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்மளுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சட்டுன்னு செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.